நம்ம எதை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல்ல இருந்து பார்க்குறோம். கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, தேவனுடைய ராஜ்யம்னாலே அங்க என்ன இருப்பாங்கன்னு சொன்னேன்? ராஜா இருப்பாங்கன்னு சொன்னேன். ராஜாவுக்கு என்னெல்லாம் இருக்கும்? அதிகாரம் இருக்கும், ஆளுகை இருக்கும். எங்க ஆளுகை செய்வாங்க? அவங்களுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அப்படின்னு என்ன? அவங்க ஆளுகை செய்கிறதுக்கான எல்லைகள் இருக்கும். அப்போ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் தான் ராஜா. அவர் ஆளுகை செய்கிற ஜூரிஸ்டிக்ஷன் எது? ஏமா? ஹோல் வேர்ல்டு, ஹோல் யூனிவர்ஸ். அப்ப எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். எல்லா ஆளுகைக்கும் மேலான ஆளுகை. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அரசாளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அவர் ஒருவரை ஆளுகை செய்கிறார். எவ்வளவு பெரிய ராஜா பாருங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆளுகையை தான் என்ன செய்தாரு? ஆதாமுக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு ஆளுகையை தான் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா, ஜெனிசிஸ் படிச்சிங்கன்னா எல்லாவற்றையும் இருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணுன்றாரு? கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுகொள். எல்லாம் மீன்ஸ் எல்லாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்றார். அவ்வளோ பெரிய ஆளுகையை நல்லா கவனிக்கணும். நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே சீரியஸாகவே எடுத்துக்கிறது கிடையாது. கர்த்தருடைய சத்தம் பாடல் வழியாக வரும், வசனத்தை வாசிக்கும் போது வரும். பிரைமர்லி ஹி டாக்ஸ் த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ். இடிந்து போனதை என்ன செய்வீங்கன்னு பாட்டு பண்ணீங்க. இதனால் காட் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதுதான். நீ இடிந்து போனதை எடுத்து கட்டுவாய், பாழானதை நீ என்ன செய்வ? பயிர் நிலமாக்குவ. பூர்வ காலமாக இடிந்து போனதெல்லாம் நீ எடுத்து கட்டுவ. இதெல்லாம் ரொம்ப லேசான வார்த்தை கிடையாது. இடிந்து போகிறதுங்கிறதெல்லாம் யார் இடிக்கிறது? கர்த்தரா? பிசாசு இடிக்கிறான். இடிக்கிறான்னா ஒரு கட்டடத்தை பிடிச்சி இடிக்கிற மாதிரி இல்லை, வாழ்க்கைங்கிற ஒரு கட்டடத்தை. ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறத, ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கையை அவனுடைய வேலை என்ன தெரியுமா? இடிக்கிறது. இடிக்கிறதுன்னா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அழிக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார் தெரியுமா? நீ அவன் இடித்தா என்ன, நீ அதை என்ன செய்யணும்? நீனு அதை எடுத்து கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யார்கிட்ட கொடுத்துக்கிறாருன்னா உங்களுக்கு என்ன கொடுத்து. இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாகவே எடுக்கிறது இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸாகவே எடுக்கிறது இல்லை. பக்கத்தில் அடித்து சொல்லுங்கள், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, காட்ஸ் வேர்டை சீரியஸாகவே எடுக்கிறது இல்லை. ஆனால் பைபிள் எடுத்துகிட்டு நல்லா போவோம். சொல்லுங்கள் பக்கத்தில், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறதில்ல. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறீங்களோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் சீரியஸாக எடுக்கிறீங்களோ அது நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த ஆதாமுக்கு கொடுத்தாரு. எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுன்னு சொன்னாரு? எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுகொள்னு சொன்னார். காட் வந்து ஒரு ஜென்டில் காட். அவர் காட் எப்படிப்பட்டவர்? அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு நல்லா கேட்கணும். அவர் என்ன செஞ்சுக்கல? நீ பிசாசை கொடுத்துட்ட அப்படின்னு, நீ கொடுத்ததை பிசாசு சேர்ந்து நான் வாங்கிக்கிறேன்னு மேனுக்கு கொடுத்ததை பிசாசு சேர்ந்து திருப்பி யாருக்கு தான் போயிருக்குது. நான் கேட்குறது புரியுதா? சிலுவையில் அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு? உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். அந்த அந்த எதை இழந்து தோல்வியானானோ அதன் மேலே அவர் வெற்றி சிறந்தது எதன்லேருந்து வாங்கினாரு? சிலுவையினால வாங்கினாரு. வாங்கி திருப்பி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? உங்களுக்கு எனக்கு மேன்கைண்டுன்னு சொல்லிடலாம் மொத்தத்தில். ஏன் திருப்பி காட் அவர் எடுத்துக்கிட்டாரா? இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக நினைக்க வேண்டிய பகுதி. ஆதாம் இழந்ததை ரெண்டாம் ஆதாமாகிய கிரைஸ்ட் அந்த இழந்து போனது என்ன? இழந்து போனது லேசானது கிடையாதுங்க, ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம லேசாக எடுக்கக்கூடாது. இதை ஆளுகை செய்கிறது இது. ஆமேன். இது அதிகாரத்தையும் ஆளுகையும் யூஸ் பண்ணுற காரியம். அந்த இழந்து போயிட்டல்லப்பா, அதை நான் திருப்பி வாங்கி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? மனுஷன்ட்டே கொடுத்துட்டார். எவ்வளோ ஒரு காட்
he never withdraw his words பாருங்க. ஒரு நாளும் அவர் இவன் சரி கிடையாது அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக்கல. அந்த அதிகாரத்தை அப்போ அவர்கிட்ட அதிகாரம் இல்லையா? அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆளுகை இருக்கு, ஹோல் அண்ட சராசரங்களையும் அவர் ஆள முடியும். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? நம்மளை மாதிரி ஒரு சாயலில் ஒரு மனுஷனை உண்டாக்குன ஆதாம் கிட்ட கொடுத்ததை, அவன் இழந்து போனதை திருப்பி மனுஷர்களுக்கு தான் கொடுக்குறாரு. அதனால அந்த ஆளுகையை நீங்க தான் எடுத்து பயன்படுத்தணும். அதுக்கு தான் நான் சொல்றேன் இதை. அதனால யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்க வாழ்க்கையில் ஒன்று இடிஞ்சிருக்கு, கவனிக்கணும் நல்லா. உங்க வாழ்க்கையில் ஒன்று இடிஞ்சிருக்கு. கர்த்தாவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் டாடி, எனக்கு ரொம்ப முடியல டாடி, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. உன் கண்ட்ரோலுக்கு மிஞ்சினதை அவர் பார்த்துக்குவார். சிலரெல்லாம் திருத்த முடியாது, பார்த்துருக்கீங்களா? சிலர்கிட்ட என்ன சொன்னாலும் பண்ண முடியாது, அது உங்கள் கண்ட்ரோலுக்கு படலை. அப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம என் கண்ட்ரோலுக்கு இல்லாத நீங்கள் பார்த்துங்கன்னு விட்டுருணும். ஆனால் உங்கள் கண்ட்ரோலுக்கு உட்பட்டு இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். நீங்கள் தான் என்ன செய்யணும்? நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். எதெல்லாம் ஆளுகை செய்யலாம்? எல்லாத்தையுமே ஆளுகை செய்யலாம். ஆல் மீன்ஸ் ஆல். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆளுகை செய்யலாம். சொல்லுங்க எல்லாரும், நம்புறீங்களா? சீஷர்களை கூப்பிட்டு மத்தேயு 10 இருக்கு, லூக்காலையும் இருக்கு. மத்தேயு 10 சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்டே வாசிங்க 1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும். நல்லா எல்லாம் சொல்லுங்க. சகலங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமா இருக்கு? எவ்ரி சிக்னஸ் என்ற இடத்துல கூட ஆல் சிக்னஸ் இருக்கு ஒரு வெர்ஷன்ல. பாத்தீங்களா? எவ்ரி கைண்ட் ஆஃப் டிசீஸ் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் சிக்னஸ் அண்ட் டிசீஸ் வேற. இன்ஃபெக்ஷன்ல வர்றதெல்லாம் என்னதுங்க? சிக்னஸ். சிக்கா இருக்காங்க, சிக் லீவ்னு சொல்ற. டிசீஸ் என்ன தெரியுமா? பாரம்பரியம் வரலாம், அப்புறம் என்னது ஜெனட்டிக்கலாக வரலாம், அதெல்லாம் டிசீஸ். அதனால ஆட்டிசத்தை கூட நீங்கள் மாற்ற முடியும். ஆட்டிசம்ல இது வந்து ஜெனட்டிக்கு, ஜீன்ஸையே மாற்ற முடியும். ஆட்டிசம்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க தனி உலகத்தில் இருப்பாங்க பிள்ளைங்க. அவங்க தனி உலகத்தில் அம்மா யார் அப்பா யார் ஒன்றுமே தெரியும். பசிக்க நேரத்தில் வாசனை அடித்து வந்து சாப்பிடுவாங்க. இது மாதிரிலாம் இருக்காங்க பேஷண்ட்டு, தெரியுமா உங்களுக்கு? சில இதெல்லாம் ஜெனட்டிக் ப்ராப்ளம், இது நம்மளால் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கூட காட் என்ன பண்ணிட்டாரு? சீசர்கள்ட்ட கொடுத்துட்டாரு அதிகாரத்தை. ஆல் கைண்ட் ஆஃப் சிக்னஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் டிசீஸ் எல்லாத்தின் மேலேயும் என்ன செஞ்சுக்கிறாரு பாருங்க? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அவர்கள் யாரு? சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாருங்க? சீஷர்கள். நம்ம இப்போ அந்த அதிகாரம் எங்க வந்திருக்கு இன்னைக்கு? நமக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்குன்னு சொல்லுங்க. நான் கேரண்டியா சொல்றேங்க, இதை சீரியஸா நீங்க எடுத்தீங்கன்னா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும், இன்னும் சிலருக்கெல்லாம் மென்டல் சிக்னஸ் இருக்கும் பாருங்க. மென்டல் சிக்னஸ் 2 பேர் தும்பிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இருக்கிற கோல்டு வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி வருது இல்லை, கொஞ்ச நேரம் அது வந்துட்டு போயிடும். ஆனால் அந்த மென்டல் சிக்னஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு அவங்க தான், அது கண்டேஜியஸ் கிடையாது, ஆனால் கண்டேஜியஸ். அவங்க மென்டலி சிக்காக இருந்தால் அவங்க மற்றவங்களையும் என்ன செஞ்சிருவாங்கம்மா? அவங்க மற்றவங்கள பிபிலிக்கெல்லாம் அவங்க இருக்கிறவங்களையும் இவங்க என்ன பண்ணி விட்டுருவாங்க? டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க, அதைரியப்படுத்திடுவாங்க, ஃபியர்ஃபுல் ஆக்கிடுவாங்க. அதனால் இந்த சிக்னஸ்ங்கிறது சகல அப்படிங்கிற இடத்துல மென்டல் சிக்னஸ்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மென்டல் சிக்னஸில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு உள்ள வெளியில் விட ஒரு காரியம் நடக்கலன்னா உடனே துக்கமாக இருப்பாங்க. சிலதெல்லாம் அவங்களால விட முடியலன்னா காடுக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. உன் கண்ட்ரோலை மீறுதுன்னா, இப்போ எனக்கெல்லாம் காடு சொல்லிட்டாரு, ஜெபிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் என்கிட்ட கொடுத்துருண்டுவார். நம்ம என்ன தெரியும், ஜெபிச்சுட்டு ஒன்றும் நடக்கலைன்னா உடனே நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்போம். எதெல்லாம் நீ ஜெபிச்சும் நடக்கலைன்ற பட்சத்தில் நீ அவரை விட்டு போகக்கூடாது. அப்போ போனால் என்ன ஆகும்? சிக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு. பேருக்கு சர்ச்சுக்கு வருவீங்க, பேருக்கு ஆண்டவரை நம்புவீங்க. இந்த மென்டல் சிக்னஸை நான் ரொம்ப சொல்ல விரும்புகிறேன். சகல வியாதி சகல நோய்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கான ஆளுகையை நீங்கள் வச்சுருக்கிறீங்க.
ஆளுகை சொல்லுங்க எல்லாரும். அந்த ஆளுகைக்கு தான் டொமினியன்ஷிப். அந்த ஆளுகை தான் ஆதாம் இழந்து போனா, அந்த ஆளுகை தான் காட் ஜீசஸ் 2ஆம் ஆதாம் அப்படின்னா 3ஆம் ஆதாம் ஒருத்தன் இல்லை, லாஸ்ட் ஆடமை ஜீசஸ் அனுப்பி எல்லாவற்றையும் எழுந்தெல்லாம் கொடுத்துட்டாரா, கொடுக்க போறாரா? கொடுத்துட்டார். ரோமன்ஸ்ல 5ல 17, 19 நீங்க படிச்சீங்கன்னா கிருபையின் பரிபூர்ணத்தையும் அதை வாசிக்கிறீங்களா? ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அப்படின்னு இருக்கு. ஆளுவார்கள் என்பது வாசிக்கிறீங்களா ரீட்டா? ஆளுவார்கள் என்பது கமான் எவரிபடி ஆளுவார்கள். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரண. இந்த வசனம் புரியாம நீங்க இந்த இடத்தோடு போகவே கூடாது. அந்த ஒருவன் யாரை மீன் பண்ணுது பைபிள்? அது ஒருவன் வருது, அது யார்? அது ஆதாம குறிக்குது. அவன் தான் லூஸ் பண்ணிட்டான், எழுந்து போயிட்டான். அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம்னா என்னது? மரணம் ஆண்டு கொண்டிருக்கன்னா என்ன? ஆல் நெகட்டிவ்ஸ் ஆர் மரணம், ஆல் இன்எபிலிட்டிஸ் ஆர் மரணம். இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம், மரணம் அது. ஆனால் உயிராக இருப்போம். மரணங்கிறது ஃபியூனரல் நடந்த காரியம் கிடையாது. அது மரணம்னாலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஒரு 500 ரூபா தான் இருக்குன்னு அதையே வச்சுக்கிட்டே இருக்கீங்க, மரணம் தான் அது. அப்புறம் என்னது? எல்லாரும் இப்படி சந்தோஷமாக இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்க முடியலங்கிற எண்ணம் மரணம். புரியுதா உங்களுக்கு? காசு இல்லை, மரணம். நல்ல நட்பு இல்லை, மரணம். உறவுகள் சரியில்லை, மரணம். அப்போ மரணம் எப்படி வந்துச்சு? ஆதாம் சேட்டன்ட்ட கொடுத்ததுனால, சேட்டன் ஆளுகை பண்ணதுனால அந்த மரணம் வந்துச்சு. அடுத்தது பாருங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். இந்த கிருபையின் பரிபூர்ணமும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா கிரைஸ்ட் ஜீசஸை குறிக்குது, ஸ்பிரிட் ஆஃப் காடை குறிக்குது. அதை அடைந்தவர்களா? பெருகுகிறவர்கள். சொல்லுங்க எல்லாரும். அந்த பெருகிறது தான் யாரு? ஸ்பிரிட் ஆஃப் காட். இன்னைக்கு ஜீசஸ் கலிலேயா கடல் ஓரத்தில் என்னங்க, அப்புறம் பெட்சாயிதா போகலாம், பெத்தானியா போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? ஸ்பிரிட் ஆஃப் காடாக இருக்கிறார். உயிர் தெழுந்து அவர் போகவே இல்லை. 50வது நாளுக்கு அப்புறம் தான் போகிறாரு. அப்போ 50வது நாளில் நடக்கிறது என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கிட்டா அந்த பரிபூர்ணத்தை, அந்த ஈவின் பரிபூர்ணம், கிருபையின் பரிபூர்ணம், நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளு. அங்க பாருங்க, அங்க மரணம் சேட்டனால, இங்க கிரைஸ்ட் வந்த உடனே என்ன நடக்குது? ஜீவன். ஜீவன் சொல்லுங்க எல்லாரும். நான் சொன்ன ஜீவன்னா ஆல் பாசிட்டிவ்ஸ், வெரி குட். அடுத்தது இந்த நெகட்டிவ்ஸ் இருக்கிறது எல்லாம் பாசிட்டிவ், ரைட், ஓகே. நான் அந்த ஜீவனுக்கு ஒரு வேர்டு சொன்னேன், நினைவு இருக்கா உங்களுக்கு? ஜீவன். இந்த ஆளுகை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஜோயன்னு சொன்னேன். தட் மீன்ஸ் த லைஃப் ஆஃப் காட். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள்ங்கிறது, ஜீவனை அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைந்து. ஜீவனை அடைவார்கள் மட்டும் இல்ல, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். சொல்லுங்க எல்லாரும். ஆளுவார்கள் என்பது, ஆளுவார்கள்னு புதுசா வச்சிருக்கலாம். எப்படி இருக்குது பாருங்க, அடைந்த ஆளுவார்கள் என்பது. அப்பா, இங்கிலீஷ்ல என்னமா இருக்கு? We are held in the grip of what? Grace. சொல்லுங்க எல்லாரும். grip of grace அப்படின்னா கிருபையின் பரிபூர்ணம்னு இங்க தமிழ் இருக்குல்ல. அந்த கிருபையின் பரிபூர்ணம் யாருன்னா கிரைஸ்ட் தான். கிரைஸ்டுக்கு பேர் என்ன? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு கிரைஸ்ட் என்னவா இருக்கிறாரு பிரதர்? இன்னைக்கு கிரைஸ்ட் எப்படி இருக்கிறார்? ஸ்பிரிட் ஆஃப் பரிசுத்த ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இயற்கையை தாண்டி ஆவிக்குரிய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை நீங்க செய்யறதுக்காக வேண்டிதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ, we are not belong to the natural kingdom. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப சீரியஸா எடுங்க இதை. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு? நேச்சுரல் லைஃப்க்கு கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா சூப்பர் நேச்சுரல் லைஃப்க்கு தான். இப்போ we belong to the spiritual church, we belong to the supernatural kingdom. Bible is also a supernatural book.
ஆனால் நம்ம வந்து இந்த பரிசுத்தாவியானவரை பெற்று சூப்பர் நேச்சுரலாக தெரிஞ்சுக்கலன்னா எவ்வளோ ஷேம் இல்லை இது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம ரொம்ப சீரியஸாக சிலதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். பரிசுத்தாவியானவரை யாரெல்லாம் பெற்றுக்கிறோமோ எதுக்குன்னு கேட்டால், எதுக்கு பரிசுத்தாவியானவரை கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு ஆன்சரில் சொல்லணுன்னா, நான் சூப்பர் நேச்சுரலாக இந்த உலகத்தில் இந்த நேச்சுரல் வேர்ல்டில் நான் சூப்பர் நேச்சுரலாக வாழ்றதுக்காக தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்வார்? above the natural is super natural, above the natural is super natural. அப்போ நேச்சுரலாக சில காரியம்லாம் நம்மளை சொல்லுதில்ல, டாக்டர் சொல்கிறாங்க இப்படி அப்படின்னு, இது ஜெனட்டிக்கல்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்படி இருக்குன்னுவாங்க, அதெல்லாம் நேச்சுரல். ஆனால் above the super naturalனா என்னது? இந்த இயற்கைக்கு தாண்டி ஒன்று செயல்பட முடியும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்யுதுமா? கீழே இழுக்குது. ஏரோடைனமிக்ஸ்னு ஒரு லா இருக்குது இல்லைம்மா, அது என்ன பண்ணுமா? மேலே போகும். கீழே இருக்கிற சக்திக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யும். ஃப்ளைட் அப்படி தான் அது அந்த மெக்கானிசத்தில் தான் பண்ணுது. புவியீர்ப்பு விசை இழுத்து தள்ள வேண்டியதானே? நல்லா கேட்டுங்க, இயற்கை தளத்தை தாண்டி ஒன்று செயல்படுகிறது. இயற்கை தளத்தை தாண்டி ஒன்று செயல்படுகிறத, அது என்ன ஒன்று செயல்படுகிறது? ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுக்குறாரு பாருங்க. யாரு கொடுக்குறாரு? ஜீசஸ் கொடுக்குறாரு தன்னுடைய சீஷர்களுக்கு. அப்படி இருந்தும் ஒருத்தனும் ஒரு விதமாயிட்டான். ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் துண்டை காண துணியை கண்ணு ஓடுறான், என்னங்க. அடுத்தது ஒருத்தன் மறுதளிக்கிறான். எல்லாமே இருந்தாலும் உடல ஆண்டவர், எல்லாமே இருந்தாலும் என்ன செய்யல? அந்த மார்க்குன்றவர் தான் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறாரு. சரிங்களா? மார்க்குன்றவர் தான் அப்படி ஓடுறாரு. இடுப்புல இருக்கிற வஸ்திரம் கீழே விழுந்ததை போய் எடுத்துட்டு போறதுக்குள்ள நம்மளை பிடிச்சிருவான். சேவல் கூறதுக்கு முன்னாடி மறுதளிக்கிறார் இவரு பீட்ரு. ஓகே, இப்பெல்லாம் இருந்தாலும் கூட திருப்பி திருப்பி அவர் என்ன செய்ய விரும்புறாருன்னு கேட்டா, அந்த ஆட்களை விடுற மாதிரி இல்லை அவரு. இதான் குட் நியூஸ். இதான் குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? விடுற மாதிரி இல்லை. இப்ப சொல்லுங்க, பக்கத்துல உங்களை விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க. எதுக்கு விடுற மாதிரி இல்லை தம்பி? எதுக்கு விடுற மாதிரி இல்லை? அந்த ஆளுகை நீ செய்யணும். அந்த ஆளுகை நான் செய்யணும். சொல்லுங்க, அந்த ஆளுகை நான் செய்யணும். அந்த ஆளுகை நான் யூஸ் பண்ணணும். நான் ரொம்ப சீரியஸா இதை எடுக்கணுங்க. இது ரொம்ப சீரியஸா எடுக்கணும். நான் விட மாட்டேன். இது அக்ரெசிவா இதை நான் எடுத்தாகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? முதல்ல இது புரியுதா உங்களுக்கு? முதல்ல நீங்க விரும்பணும் அதை. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஆளுகை செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கேன். ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ள என்ன சூழ்ச்சினா யார் அது? சாத்தான். அப்ப காட் உண்மை செய்ய மாட்டாரா பிரதர்? காட் உண்மை செய்ய மாட்டாரா? காடு சக்திக்கு உட்பட்டு இருக்கு மேலே போறதான் செய்வார். இப்போ நீ ஏரோடைனமிக்ஸை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் நீ என்ன செய்ய முடியாது. உன் கட்டுக்கு மீறினதெல்லாம் விட்டுட்டு என்னகிட்ட வாழ்றாரு. நான் பார்த்துக்கிறேன், உனக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தை நீ எடுத்து பயன்படுத்துன்னு சொல்றாரு. ஆமேன். அவரால் எதுவும் செய்ய முடியாதா? அப்போ ஒரு ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன் காடு. இந்த கொண்டா உங்கள்கிட்ட அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் நீ சரி கிடையாது, வாங்க மாட்டார். ஆனால் அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த சொல்லி சொல்லி கொடுப்பார். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை அவர் என்ன செஞ்சுக்கலாங்க, வாங்கிக்கலாம். பீட்டர்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. அவன் மறுதளிச்சாலும் கூட. கொலைக்காரனா இருந்த பவுலை என்ன பார்த்தாருன்னு நான் சொன்னேன். கிருபையின் கண்களினால பார்த்து அவன் பைபிள்ல 90% எழுதுவான்னு தான் பார்த்தாருல்ல, அதே போல உங்களையும் பார்க்குறாரு அவரு. ஸோ அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த ராஜ்யத்துல நீங்க ஆளுகை செய்யணுங்கிறது அவருடைய மகா பெரிய உன்னதமான விருப்பமா இருக்கிறதுன்னு சொல்றேன். ஆமேன், ஆமேன். அது ரொம்ப விருப்பமா இருக்கு அவருக்கு. ஏன்னா அவருடைய பிள்ளைகளா நம்மளை வச்சுக்கிறார். அதனால அவருக்கு என்ன விருப்பமா இருக்கு? என்ன மாதிரி நீ ஆளுகை செய்யணும். இப்போ நம்ம பிள்ளைகள் ஒன்று சாச்சிட்டு வந்தா நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை விட கோடி மடங்கு அவர் அந்த ஆளுகையில நம்ம இருந்து சாத்தானை கீழ்ப்படுத்தி நம்ம ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறோங்கிறத அறிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம. அல்லேலூயா. அப்படிதான் அந்த ஆளுகையை கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் எப்படி கொடுத்தாரு தெரியுமா? மோசே சொல்றான், இல்லை இல்லை இல்லை, நான் பார்வோனுக்கு முன்னால நான் நிற்க முடியாது, ஐயோ அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறாரு? அவன் உனக்கு வாயா இருக்கட்டும் ஆக விட்டாராமா? விடவே இல்லை. சரி, நீ பேச மாட்டியா? கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, வாய் பேசாம தெரியாதா? மந்தமா பேசுவான், திக்கு வாயின்னு தெரியாதா? அந்த திக்கு வாயை கொண்டு ஒரு பார்வோனுக்கிட்ட போய் நிற்கிறதுக்கு ஒரு கட்ஸ் கொடுத்தாரு பாருங்க.
இதெல்லாம் யோசிச்சு படிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சாதாரண மனுஷனை அசாதாரணமாக மாற்றுறதாங்க அவருடைய ஆளுகை. ஒரு சாதாரண மனுஷனை அசாதாரணமாக மாற்றுறதாங்க அவருடைய ஆளுகை. ஆனால் நம்ம வந்து ஆவிக்குரிய சர்ச்சில் எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கோம்னா கேட்டால் எத்தனையோ வருஷம் நான் இவ்வளோ பெரிய சர்ச்சில் இருக்கேன், நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும், இந்த மீட்டிங் போயிருக்கேன், அந்த நல்லது நல்லது நல்லது. ஆனால் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? அந்த ஆளுகையை அவர் எடுத்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போது அந்த ஆளுகையை மேன்கைண்டு தான் செய்யணும்னு விரும்புகிறார் அவர். யார் செய்யணும்? மனுஷன் தான் செய்யணும். அதை வந்து வாங்கிட்டு நானே நீங்களாம் ஒன்றும் சரி கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், முடியாது. ரெண்டாவது, அவர் வந்து இப்போது நான் ஜெமிமாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, சரியா? அவன் சரியா இல்லைன்னா ஏம்மா அன்றைக்கி நான் கொடுத்த கிஃப்ட்டை கொடுன்னு நான் கேட்பேனா? ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளே சில டீசன்சியாக அந்த கிஃப்ட்டை கொடுன்னு நம்ம கேட்போமாங்க? சொல்லுங்கள். காட் எப்படிப்பட்டவர்? அவர் இந்த ஆளுகையை கிஃப்டாக, அதான் ஈவுன்னு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு அவர் திருப்பி நீ ஆளுகை செய்யணும்னு தான் விரும்புகிறாரே தவிர கொண்டா அதை நான் வாங்கிக்கிறேன்னு மாட்டார். அப்போ யார் கையில் இருக்குது இந்த ஆளுகை செய்கிறது? சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாரும், யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ நான் தான் ஆளுகை செய்யணும். என்னுடைய காரியங்களில் தலைக்கீழாக போயிட்டு இருக்கிறத யார் ஆளுகை? சகல நோய்களையும் சகல வியாதிகளையும், ஆமேன், அந்த மென்டல் சிக்னஸ் எதா இருந்தாலும் உன்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறாரு? ஆளுகை செய்ய முடியும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் மைண்டை காட் வந்து இன்றைக்கி அதை சொல்ல சொன்னார். என்னன்னு? அந்த மைண்ட் செட்டை உண்டாக்கு. என்ன மைண்ட் செட் அது? நான் ஆளுகை செய்ய தான் பிறந்திருக்கேன். காட் ஒன்றுமே செய்ய மாட்டாரா? சரி கேட்பாங்க, அப்போ அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏம்மா இவருடைய காரியத்துக்கு நான் செய்கிறது எவ்வளோ கஷ்டம், அவரே செஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லது இல்லை? இப்போ சம்பத்தோடைய காரியத்தை நான் வந்து செய்கிறத விட அவரே செஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லது. அப்போ இண்டிவிஜுவலாக காட் அவ்வளோ ஆனர் பண்ணியிருக்கும்போது எல்லாத்துக்கும் காட் நீங்கள் வந்து செய்யுங்க நீங்கள் வந்து செய்யுங்கன்னா நான் தான் உனக்கு கொடுத்துட்டேனேன்னு வர அதிகாரத்தை. அவர் ஒரு நாள் கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டார்? எடுக்கவே மாட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சிலதெல்லாம் நடக்கலை. என்ன காரணம்? அந்த அதிகாரத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கல, எடுத்துக்கல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சீரியஸாக எடுத்துக்கணும் இந்த விஷயத்தை, லைட்டாக எடுக்கக்கூடாது. இந்த கார்டை நீ ஸ்வைப் பண்ணனா இதில் பணம் வரும்னா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல அதை எப்படி ஸ்வைப் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன சொல்கிறீங்க? கற்றுக்கோமா இல்லையா? அலட்சியமாக இருப்போம், யாருமே இருக்க மாட்டோம். மண்டையில் ஒன்றும் இல்லாதவங்க கூட போயிட்டு அதை கற்றுக்கிட்டு என்ன செய்யலான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்? அதை சீரியஸாக எடுக்கிறாங்க அவங்க. பின் நம்பர் என்ன, இது என்ன, அது என்ன, எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு போய் எடுத்துடுறாங்க. ஏன் நமக்கு அது இது இல்லை? அவர் சொல்லிட்டாரு, அந்த அதிகாரத்தை ஆளுகை உங்களுக்கு தந்திருக்கிறாரே. உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஏமா இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஜீசஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஜீசஸ் என்ன செஞ்சிடறாரு? அந்த இந்த இந்த அதிகாரத்தை ஆளுகையும் திருப்பி என்ன செஞ்சிடறாரு? ஆஃப்டர் ரிசரக்ஷன்னு உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டாரு அவரு. அப்போ அந்த திறவுகோல் இன்னைக்கு அதே வேர்டை தான் சொல்றாரு பீட்டர்கிட்ட. மேத்யூ 16:19 சொல்றாரு, 18 and 19 the same verse. புரியுதா நான் பேசுறதுமா? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது சத்தியமானால் நீங்க திறக்கக்கூடாது இப்படி பூட்டுவீங்க, பூட்ட முடியாது இப்படி திறப்பீங்க. இதே வசனத்தை தான் வழி வழியா அந்த ஜெனரேஷனுக்கு வந்த பிள்ளைகளுக்கு சொல்றாரு பீட்டரை பார்த்து. வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இதுக்கு வேற பைண்டிங் அண்ட் லூசிங், லா ஆஃப் பைண்டிங் அண்ட் லூசிங், லா ஆஃப் பைண்டிங் அண்ட் லூசிங். பைண்டு அப்படின்னா, பைண்டிங்னா என்னது? கட்டப்படுதல் அப்படின்னா என்ன? பைபிளில் நிறைய இடத்துல நீ கட்டப்படுவாயின்னு வரும். அது அந்த பைண்டு கிடையாது. இது பைண்டிங் அண்ட் லூசிங். லூஸுங்கிறது ஒரு நெகட்டிவான வேர்டாக தெரியுது இல்லை? இந்த லூஸுங்கிறது இங்கே பாசிட்டிவான ஒரு வேர்டு. என்ன லூசிங்னா என்னது?
எல்லாத்தையும் அவங்களால அசைய முடியாதுன்னா எதுவுமே பணக்காரவங்களா இருப்பாங்க, ஆனால் மாடி வீட்டில் இருந்துக்கிட்டு ஏழையாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஆனால் ஒரு பைசா கூட அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் சாப்பிட முடியாது, எல்லாருக்கும் சுகமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அவங்க கட்டுண்டவர்களாக இருப்பாங்க. அப்போது காட் அழகாக சொல்கிறாரு, நீ அவங்கள என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? அந்த கட்டை அவிழ்க்கிறதா லூசிங். அப்படின்னா கட்டை அவிழ்த்த உடனே உங்களுக்கு என்னம்மா கிடைக்கும் ரிசல்ட்டு? ஃப்ரீடமாக இருக்கலாம். ஃப்ரீடம்னா எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் இல்லை. முந்தையெல்லாம் எதெல்லாம் அவங்க செய்ய முடியலையோ, எதெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்திச்சோ, எதெல்லாம் அவங்கள துக்கப்படுத்திச்சோ, அதெல்லாம் இல்லாமல் அவங்க திருப்பி அதெல்லாம் செய்யலாம். பைண்டிங் அண்ட் லூசிங். ஒரு சர்ச்சில் ஜீசஸ் போய் மெசேஜ் கொடுக்குறாரு. 18 வருஷமாக ஒருத்தி இருக்கா. யார் அவ? கூனி. பாருங்க, 18 வருஷமா எங்க இருக்கிறான்னு கேளுங்க. எங்க இருக்கிறா? சர்ச்சில் இருக்கா. ஆபிரகாமின் குமாரத்தி இவளை நான் விடுதலை செய்கிறேன்னு அவளை என்ன பண்ணிடுறாரு? கூனிலிருந்து நிமித்திடுறாரு. ஆனால் அந்த பலவீனப்படுத்தப்பட்டதுனால தான் அவள் கூனாவே இருக்கா. சில விஷயத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? இது எதனால் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, இதுக்கு நமக்குன்னு நம்ம நினச்சி பார்க்கறது கிடையாது. அந்த ஆளுகை செய்கிற பவரையும் நம்ம உணர்றது கிடையாது. ஆனால் எங்கே இருக்கிறா அந்த கூனி? எந்த இடத்துல இருக்கா? சர்ச்சில் இருக்கிறா. இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் பார்த்து, எனக்கும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, நம்மளை எது பலவீனப்படுத்தினாலும் அது எதையும் ஒன்று நம்ம ராஜாங்கமாக செய்ய முடியல அப்படின்னா அதை நீங்கள் கட்டவிழ்க்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது இயேசுவின் நாமத்தினால. இது நீங்கள் எதற்கு கற்றுக்கணும். இது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லணும். அடிக்கடி லட்சக்கணக்கான பணம் செலவாயிட்டு இருக்கு, சரிங்களா, டாக்டர்கிட்ட, இது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லணும். இதை நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லணும். ஏதோ ஒன்று என்னை வருத்துது, என்னை நிம்மதியாக இருக்க விடலை, அதை நான் விரும்பலைன்னு சொல்லணும். அதுக்கு பேர் என்னங்க? லூசிங். இப்போ அடுத்து அந்த அதே வசனத்தை இன்னொரு தடவை வாசிக்கலாம். மேத்யூ 16ல் the keys. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அந்த திறவுகோல்ன்ற வேர்டை சொல்லுங்க எல்லாரும். திறவுகோல்கள்னு இருக்கு பாருங்க, ஒரு கோல் கிடையாது. bunch of keys, bunch of problemsக்கு bunch of keys இருக்குது. ஹல்லேலூயா. ஒன்னொன்றுத்துக்கு ஒரு ரூம்க்கு ஒரு கீ இருக்கிற மாதிரி கீஸ்ன்னு சொல்லுங்க எல்லாரும். இங்கிலீஷில் திறவுகோலுக்கு என்னமா இருக்கு? கீஸ் ஆஃப் ஹெவன்ஸ் கிங்டம்னு இருக்கு பாருங்க. கீஸ்ன்னு இருக்கு. கீ சொல்லுங்க எல்லாரும். கீ. நான் கேட்குறேன் இன்னைக்கு உங்களை ஒரு வார்த்தை, இந்த இடத்துல கீஸ் எதுமா? கீஸ் எது சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க. வார்த்தைன்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? வாக்குத்தத்தங்கன்றீங்க. எது கீஸ்? ரேமா வார்த்தை, ரெவலேஷன் ப்ளஸ் வேர்டு, ஃபைன். கீஸ்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் சொன்னது எல்லாமே ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கூட த டீச்சிங் ஆஃப் கிரைஸ்ட். கீஸ் எல்லாமே என்னதுன்னா, சில இடத்துல ப்ராமிஸாக கொடுப்பாரு, சில இடத்துல வார்னிங்காக கொடுப்பாரு. ஹலோ, சில இடத்துல என்ன கொடுப்பாரு? வார்னிங்காக கொடுப்பாரு. சில இடத்துல சில வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. த டீச்சிங் ஆஃப் கிரைஸ்ட், எதெல்லாம் கிரைஸ்ட் எம்பசைஸ் பண்ணுறாரு. சிலதெல்லாம் பாருங்க மெய்யாகவே மட்டும் இருக்காது, மெய்யாகவேன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ சில முக்கியமான டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாம் என்னது தெரியுங்களா? கீஸ் சொல்லுங்க எல்லாரும். கீஸ். அந்த கீஸ்ல தான் மிக முக்கியமானது சேஞ்ச் யுவர் மைண்டு. உன்னுடைய மனதின் எண்ணங்களை சரியா மாத்திக்க. சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங். அதுதான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பைபிள் அவர் சொல்றதெல்லாம் என்னதுங்க? கீஸ்னா என்னதுங்க? அவருடைய டீச்சிங் என்ன சொல்லுது? ஏன் பயப்பட்டீர்கள்? ஹலோ, ஏன் என்ன காற்று அடிக்குது, போட்டுக்குள்ளேயே தண்ணி வர மாதிரி இருக்குது, முழுகிற மாதிரி இருக்குது, சாதாரணமான வார்த்தை. ஏன்? திஸ் இஸ் த கீ. ஹலோ, திஸ் இஸ் த கீ. ஏன் விசுவாசியாமல் போனீர்கள்? ஏன் சந்தேகப்பட்டாய் பீட்டரை பார்த்து? இதுதான் கீ. கீஸ்லாம் இப்போ நான் சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்களும் சில கீஸ்லாம் சொல்லணும். இப்போ லாசரை போட்டு கட்டி வச்சாச்சு. நல்ல அதான் வெளியே வா, நான் நீரையானால் நான் வரணும், வா. அது என்னதுங்க? கீ. எப்பத்தான் டாக்டர் காதே கேட்காது, காதை போட்டுச்சு என்னது எப்பத்தான்னு கத்துன. ஒரு சிலர்லாம் ரொம்ப நக்கல் சொல்லுவாங்க, இவங்க கத்துல இவங்களுக்கு காது அடைச்சிருந்து திறந்துச்சுன்னு. கீன்னா நான் என்ன சொல்ல வரேன்? நான் உனக்கு கீஸ்லாம் கொடுக்குறேன்றாருனே, என்ன கீ அது? ஏன் அதை பைபிளில் திறவுகோல்னு இருக்குது, பூட்டுறதுக்கும் அந்த சாவியை தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். பூட்டுக்கோள்னு போட்டிருக்கலாமே.
ஹலோ, பூட்டுக்கோள்னு போட்டா தப்பா? ஏமா பூட்டுக்கோள்னு போட்டா தப்பா? திறவுக்கோள்னு இருக்கு, கீன்னு இருக்கு, என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல வெறும் கீன்னு இருக்கு, தமிழ்ல இல்ல கீஸ் ரைட்டுடா. நான் மீன் பண்றது என்னன்னா, கீஸ்லாம் இருக்கட்டும், திறவுகோள்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அது பூட்டுறதுக்கும் தானே இருக்கு. நல்லா கேட்டுங்க, இது மேன்கைண்ட்ல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பூட்டப்பட்டிருக்குது. சந்தோஷம், காசு, சுகம், நிம்மதி, பிள்ளையின்மை, புரியுது உங்களுக்கு? பணமின்மை, திருமணம் ஆகல, வேலை இல்லை, சமாதான குடும்பத்தில், எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கு? பூட்டப்பட்டிருக்கு. அதனால தான் மேக்சிமம் நமக்கு கிடைக்காததுக்காக தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே தமிழில் திறவுகோள்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக கீஸ்ன்னு இருக்குது. ஆனால் தமிழில் இருக்கும்போது ஒரு வெளிப்பாடோடு சொல்கிறாரு, எல்லாத்தையும் திறக்கிற கோலை அவங்க கையில் கொடுக்குறேங்கிறார். நீ திறக்க முடியும். சில நம்ம ராங்காக என்ன பண்ணிக்கிறோம், நம்ம லாஸ் ஆஃப் பைண்டிங் அண்ட் லூசிங்கை நான் முந்திலாம் கட்டுக்கிறேன் கையால், ப்ரொஃபட்டிக் ஆக்ஷனாக கட்டுக்கிறேன், அவிழ்க்கிறேன், ஒன்றுமே நடக்கலைங்க. இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறது. விசாசம் ஒன்று கட்டுக்கிறேன், எல்லா பிரச்சனையும் கட்ட விழுக்கிறேன். நோ கட்டுறதும் அவிழ்க்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் தரேன்னா அந்த அதிகாரம் கீழே இருக்குது, கீஸில் இருக்குது. கீஸ்னா என்ன? ஒரு வார்த்தையில் சொல்லுங்க, ஒரே வார்த்தை, டீச்சிங் சொல்லுங்க எல்லாரும். டீச்சிங் சொல்லுங்க எல்லாரும். டீச்சிங். கீஸ்னா என்னதுமா? கீஸ்னா என்ன தெரியுமா? அதாவதுமா டீச்சிங் கொடுக்குறார். டீச்சிங் கொடுக்குறாரு. மலையின் மேல் உட்கார்ந்தார், உட்கார்ந்து என்ன செய்யறாரு? பேசுறாரு. போட்ல உட்கார்ந்து என்ன பேசுறாரு? ஏன் பயப்பட்டு? என்னங்க இதெல்லாம்? அவர் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் யார் இந்த உலகத்திலேன்னா? ஜீசஸ் தாங்க. ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத ஒரு நபர் இந்த உலகத்தில் மனுஷன் வந்தவர் யாருன்னா ஜீசஸ் ஒண்டி தாங்க. நான் நினைச்சு பார்க்கறதுங்க என்னங்க, இந்த காத்தடிச்சு போட்டு விழும்போது அவனுங்களை பார்த்து கேட்குறாரு, பி ஆஃப் குட் சியர்னா என்ன ஒரு குடும்பங்க இது. பி ஆஃப் இங்கிலீஷில் பி ஆஃப் ஃபியர் நாட்னா கூட தேவலாங்க. இதெல்லாம் பைபிளில் சீரியஸாக எடுக்க வேண்டியது. இதுதான் ஒரு கீ, இதுதான் ஒரு சொல்லுங்க கீ. அப்போ டீச்சிங், ஆல் டீச்சிங்ஸ் ஆர் கீஸ். வார்னிங்ஸ் ஃப்ரம் காட், டீச்சிங்ஸ், அதெல்லாம் ஒரு டீச்சிங். வெளிப்பாடு டீச்சிங். சில அறிவுரைகள் டீச்சிங். சில கண் திறக்கப்படுது டீச்சிங். ஆல் டீச்சிங்ஸ் ஆர் வாட்? கீஸ். அந்த கீஸை வச்சு என்ன செய்யலாம்? திறந்துக்கலாம். அப்போ கீஸ்னா ஒரு தடவை நான் கட்டுகிறேன், பைண்ட் பண்ணுறேன் உன்னை, நாளைக்கு அது பைண்டு லூஸ் ஆகிடுது. ஸோ நமக்கு சிலதெல்லாம் தெரியாமே நம்ம என்ன பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய ஒவ்வொரு டீச்சிங்கும் ஒரு கீ உனக்கு. ஹல்லேலூயா. ஏன் பயப்பட்டாய்? எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அதுக்கு தான் சொல்கிறாரு, இது நேச்சுரல் ரெல்மு, அபோவ் நேச்சுரல் ரெல்ம் தான் சூப்பர் நேச்சுரல். அப்போ உங்கள் மைண்டை சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங். ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரு பயம் வரும்போது நினச்சிட்டிங்கன்னா கீயை கரெக்டாக போட்டிங்க, இந்த ரூம்க்கு ஏற்ற கீயை போட்டால் திறக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. அப்போ கீஸ்லாம் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டாரா இல்லையா? எங்கே இருக்குது அந்த கீஸ்லாம்? உங்கள் கையில் தான். எங்கே இருக்குது? காட்டுங்க. இதை தூக்கி இப்படி காட்டுங்கள. இதுதான் டீச் பண்ணுது. இது வார்ன் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுது? இது சிலது வார்னிங்கு, சிலது கன்சோலிங்கு, எம்ப்ரேசிங்கு, கன்சோலிங்கு, சிலது என்கரேஜிங்கு, சிலது அட்வைஸிங்கு. அப்புறம் என்னது? அத்தாரிட்டி அண்ட் பவரை யூஸ் பண்ணிக்கங்கிறதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ மேத்யூ 10 சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது ஒரு கீ. என்ன கீ? உன் அதிகாரத்தை நீ எடுத்து யூஸ் பண்ணு, ஒரு கீ. அப்போ அந்த கீயை மெயின் டோர் கீயை, மெயின் கீயே அதுதான். ஒரு பெரிய பங்களாவுக்கு லாரியில் கார்லேயோ லாரிலையோ கீ வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என்னங்க, எதில் வரும்? கையிலே இருக்கு. உனக்கு கையில் இருக்கு சாவி. ஹல்லேலூயா. வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கையிலே இருக்கு, பேக்லேயே இருக்கு, கையிலே இருக்கு. எடுக்கலாம், நீ வைக்கலாம், மூடலாம், வைக்கலாம். அப்போ இந்த சாவியை எடுத்து நீங்களும் நானும் தான் சீரியஸாக எடுத்து என்ன செய்யணுங்க? பைண்ட் பண்ணுறத பண்ணணும், திறக்கிறத திறக்கணும்.
திறக்கிறது யார் கையில் இருக்குதுன்னா என் கையில் இருக்கு. சொல்லுங்க எல்லாரும், என் கையில் இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என் கையில் இருக்குன்னு சொல்லுங்க. எப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம், அவங்க உங்க கையில் இருக்குது. அவருடைய ராஜ்யத்தை God எஸ்டாப்ளிஷ் பண்ண ஓல்டு டெஸ்டமெண்ட்ல யாரெல்லாம் தேடுறாரு பாருங்க. யாரை தேடுறாரு? மோசஸை தேடுறாரு, எலியாவை தேடுறாரு, எலிசாவை தேடுறாரு, தாவீதை தேடுறாரு, டேனியலை தேடுறாரு, ஜெரமியா, தெபோராவை தேடுறாரு, கிதியோனை தேடுறாரு, ஜெரமியாவை தேடுறாரு. குட்டி குட்டி ப்ராஃபிட்ஸ்லாம் சொல்ல போறேன். ஜோயல், யோவேல், ஆபகுக்கு, செப்பனியா, அவங்கெல்லாம் என்ன பைபிள் ஒரு புக்குன்னு நினைக்க, அவங்க பேர் அதெல்லாம். செப்பனியா, யான், சகரியா, மல்கியா, இந்த எரேமியா இருக்கு பார்த்தீங்களா, ஏசாயா, யான்னு முடியுது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஒரு நபர். எசேக்கியா, எரேமியா, இந்தியா அப்படின்னு இந்தியானே இருக்கு பாரு. ஹலோ, இதெல்லாம் மாறாதுங்க. இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு உண்டாகும். எந்த சுவிசேஷம்? நான் ராஜா, எனக்கு ஈவு இருக்கு. என்ன ஈவு? கிருபையின் ஈவு இருக்கு. ரைட்டியஸ்னஸ்க்கு வாழறதுக்கான ஈவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு நான் நினச்சி நான் ஆளுகை செய்ய 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 அந்த ராஜ்ய பாரியத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். கீஸ்னா என்ன சொல்லுங்க? டீச்சிங். முடிஞ்சு போச்சு. டீச்சிங் அது எதில் கிடைக்கும்? குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நியூஸ் பேப்பர்? நோ, இதில் தான் இருக்குது. ஹோலி பைபிள் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு என்ன கீ கையில் இருக்குன்னு வந்து கீ பஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் என்ன செய்யணும்? இதை வச்சுக்கிட்டு இதை திறந்து நான் பார்க்கணும். அதேமாதிரி கீ பஞ்சை வச்சுக்கிட்டு சாவி இல்லை அது எனக்கு தெரியலன்ற ஒன்று போட்டு என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கீ பஞ்ச் இருக்கு, திறங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள்? உடனே ஃபோன் பண்ணி எந்த சாவி எதுக்கு அப்படின்னு கேட்டால் முட்டால் தான் அர்த்தம். அந்த சாவியை போட்டு என்ன பண்ணணும்? திறக்கணும். ஒரு சாவிக்கு சரியானதை போட்டு என்ன செஞ்சிடும்? அது திறந்துடும். இது இப்படி தான் இருக்குது பைபிள். அதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இல்லை, திறவுகோள்களை பீட்டருக்கு தரங்கிறாரு. அந்த தந்த திறவுகோல், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. அதே டீச்சிங்கில் அவனுக்கு வருது பாருங்க, திறவுகோள்களுக்கு பாருங்க. இயேசுவோடு நடவாடும் போது அப்பாலை இப்போ சாத்தானே, அது என்னதுமா? வா, திறவுகோல். வலைய ஆழத்தில் போடு, திறவுகோல். எப்படி? இவன் மெரைன் பயாலஜி, ஃபிஷர்மேன், இவர் கார்பெண்டர், இவன் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கான். ஜீசஸ்க்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் அத்துப்படி. அதனாலதான் தண்ணியில நடக்கிறாரு பாருங்க. தண்ணியை மொண்டு நிரப்புங்கள், கொண்டு போங்கள். ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் இண்டஸ்ட்ரி, வேற சொல்லுங்க. தலித்தாகுமி, அதுவும் ஹெல்த் இண்டஸ்ட்ரி தான். அதுல வந்து என்ன சொல்லலாம்? மார்ச்சரியில் செய்யறதுக்கு என்ன சொல்றது? அட்டாப்சி. ஏங்க, இவரால் எல்லாமே முடியுங்க. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை தாங்க உங்க கையிலும் என் கையிலையும் கொடுத்துக்கிறாரு. அதே அதிகாரத்தை நாம இந்த செய்தியை கேட்டு அந்தாண்ட போயிட்டு அதோட அடுத்த வாரம் போன வாரம் என்ன செய்தின்னு யோசிப்பீங்க. இந்த வாரம் கேட்ட செய்தி இந்த வாரம் நாட்கள்லேயே நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அந்த அதிகாரத்தை எடுக்கணும் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கேஸ்லாம் கொடுத்தது அவர் என்ன செய்ய மாட்டாரு? நான் ஒருத்தருக்கு கிஃப்ட் படுத்தது நம்மளாம் என்ன செய்ய மாட்டோம்? திருப்பி வாங்க மாட்டாங்க. இவர் ஒரு கொடுத்தது தான். ஆதாமுக்கு கொடுத்ததை இழந்ததை திருப்பி கொடுத்து, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தேன். தேடி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? உங்ககிட்டயும் என்கிட்டையும் கொடுத்துட்டாரு. அப்ப அதை எடுத்து ஆளுகை செய்யறது யாருடைய வேலை? அப்படி ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அப்படி ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அவர் சகல ஜாதிகளையும் அரசாளுகிறார், சகல ஜாதிகளையும் சுதந்திரமாய் கொண்டிருக்கிறார். இவங்களை திருத்த முடியாது, அவங்க இல்லை, அவருடைய சுதந்திரம் அவங்க. அப்ப அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. வேற ராஜ்யத்தை பத்தி சொல்லுங்க. 29 பாருங்க, 29 பாருங்களேன். 10 வாசிங்களேன். சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். ஜலப்பிரவாகத்தின் மேல். இவர் தண்ணியில உட்கார்ந்தா நமக்கு என்னங்க? சொல்லுங்க, அப்படிலாம் இருக்க. ஏமா? தண்ணி மேல இவர் உட்கார்ந்துருக்கிறாராம். ஜலப்பிரவாகத்தின் மேல் சொல்லுங்க உட்கார்ந்துருக்கிறார். ஜலப்பிரகாத்தின் மேல அவர் உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன? ஜலம்னாலே இப்போ சொன்னார் பாருங்க, ஜனம்னு சொன்னாரா?
சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல என் ஜனங்கள்ன்றார் பாருங்க, அறிவினால் நிரம்பி இருப்பார்கள். ஜலம் என்பது நிறைய அர்த்தங்கள் கொண்டதாக இருக்குது. நீ தண்ணீரை கடக்கும்போது இருங்க, நீ தண்ணீரை கடக்கும்போது சொல்லுங்க, நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில். அப்போ இந்த ஆறு தண்ணீர் அப்படின்லாம் எதை மீன் பண்ணுது? ப்ராப்ளம்ஸ். இவர் சொல்றாரு அந்த ப்ராப்ளம்ஸ் மேலே யார் இருக்கா? எத்தனை பேர் புரியுதான் வெளிப்பாடு? இது ஒரு கீ பாருங்க. ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், ஜலப்பிரவாகத்தின் மேல். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அழுத்துது தம்பி, இதெல்லாம் அப்படி எடுத்துக்கணும். ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பெண்ணோட கேரக்டர் தெரிஞ்சுங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசுனா 10 வார்த்தை பேசுவா. ஆமா, அப்படிதான் அவளை காட் உண்டாக்கினது மல்டிப்ளை பண்ற மாதிரி தான். ஒரு ஸ்பெர்ம் வில் பிகம் ஒன் பேபி. நீ வெஜிடபிளை கொடுத்தா, இதை வந்து சொல்றாரு ஒரு பெரிய ஊழியக்கார், வெஜிடபிளை கொண்டு கொடுத்தா அவளால் என்ன செய்ய முடியும்? ஒரு மீலை குக் பண்ண, ஒரு ஹவுஸை கொடுத்தா அவளால் என்ன செய்ய முடியும்? ஹோமா மாற்ற முடியும். அப்படிதான் காட் படைச்சிக்கிறார். ஒரு வார்த்தை நீ அவட்ட சொன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நல்லது சொன்னா அவ என்ன செய்வாத? ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நீங்க இந்த ஒரு கீயை தெரிஞ்சுக்கிட்டாலே கீஸ் ஆஃப் பஞ்சஸ் நீங்க யூஸ் பண்ணிடுவீங்க. பெண்களை உங்களுக்கு சொல்றேன் நான், அப்படி ஒரு எபிலிட்டியை காட் கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் நீங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? இல்ல இந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் திறவுகோல் சொல்லணும். கரெக்டா? என்ன யார் சொன்னீங்க? கீஸ்னு. நான் கேட்குற கேள்வி புரிஞ்சதுன்னா உங்களுக்கு சீரியஸா எடுத்துக்குவீங்க. இந்த அதிகாரத்தையும் இந்த ஆளுகையும் நீங்க எடுத்து பயன்படுத்தணும்னா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியணும். அந்த டீச்சிங் வேணும் உங்களுக்கு. அந்த டீச்சிங்க்கு என்ன பேர்? கீஸ்ன்னு சொல்றாரு. இந்த கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு. என்ன செஞ்சுட்டாருமா? கொடுத்துட்டாரு. அந்த திறவுகோல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடல் வழியா வரும். இப்போ காடு வார்ன் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? காடு நம்மளை வார்ன் பண்ணும்போது பைபிள்லேருந்து வரும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உண்மையான பிள்ளைங்களா இருந்தா கோச்சுக்க மாட்டோம். இந்த கீஸ் வந்து உங்களை வார்ன் பண்ணால் அந்த வார்னிங் எடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு. அப்போ கீஸ் என்னதுங்க? டீச்சிங். வார்னிங் வந்து உன்னை ப்ரிக் பண்ணும். வார்னிங் வந்து உன்னை அடிக்கும், கில்லும், வலிக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான்? கீஸ் வந்து எங்கே இருக்குது? பைபிள் இருக்குது. கீஸ்னா என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை வச்சு டீச்சிங். அப்படி வார்த்தை டீச்சிங்காக இருக்கும். ரெவலேஷன் சொன்னாங்க பாருங்க, ரெவலேஷனாக இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதாவது அதை படிக்கும்போது நமக்கு புரியாது. ஜீசஸ் பேசுறதுலாம் உங்களுக்கு புரியுதா? ஏமா சீசர்கிட்ட அவர் பேசுனதெல்லாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சீசர்கிட்ட போய் இப்படி சொல்றாரு, வான்றாரு தண்ணி மேல, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைச்சிருப்பான்? தொலைஞ்சாண்டா பீட்ரு, தோற்றம் மறைவுன்னு ஒரு போர்டை ரெடி பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பானுங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, கர்த்தர் வித்தியாசமான வாழ்க்கையை உங்களுக்கு வச்சுக்கிறார். வேறுபட்ட ஒரு மனுஷனா இருக்கிறத வச்சுக்கிறார். அந்த கேஸை நீங்க எடுக்கணும். ஒரு 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 பிரச்சனையில் அவர் பேசுகிற வேர்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டீச்சிங் உங்களுக்கு கிடைச்சிரும், கேஸ் கிடைச்சிரும். ஒரு ஒரு பிரச்சனை ஜலப்பிரவாகத்தின் அமர்ந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஜலம்ன்றது ஒரு பிரச்சனை, அது மேலே அவர் இருக்கிறாருன்னா அவர் இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கீங்க. பாருங்க, இது ஒரு வெளிப்பாடு பாருங்க. இது ஒரு கீ. எந்த பிரச்சனை பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு அன்றைக்கி எலக்ட்ரிக் பில் கட்டணும். தூக்கமாக அந்த ஹோல் நைட்டு நான் ஒருத்தி தான் முடிச்சுட்டு இருப்பேன். நிறைய பேர் பாதி பேர் லேட்டாக வருவாங்க, பாதி பேர் தூங்குவாங்க, சிலர் தூங்க மாட்டாங்க. நான் நைட் ப்ரேயர் நடத்துகிற காலங்களில் நான் தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிருக்கணும். நடத்துகிறவங்க தூங்கவே முடியாதுல்ல. லேட்டாக பாதி பேர் வருவாங்க, தூங்கிட்டு அப்புறம் எல்லாம் வச்சு ஏஞ்சிட்டு 11 மணிக்கு 10:30 மணிக்குன்னா 11:30க்கு வருவாங்க. என்னங்க, சிலர் அந்த 12 மணிக்கிட்ட வருவாங்க. காலையில் நிறைய பேர் இப்படி தூக்கத்து கலக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் நான் நடத்துகிறவங்க கட்டாயமாக என்ன செய்யணும்? முழிச்சு தான் இருக்கணும். அதுமாதிரி முழிச்சுட்டு காலையில் அப்புறம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளப்பணும் 7 மணிக்கு. ஒரேடியாக பிள்ளைங்களை அனுப்பிட்டு தூங்கிக்கலான்ரும்போது அந்த வீட்டில் இருக்கிற பாப்பா சொல்கிறா, கவனிங்க, நீங்கள் அக்கா இன்றைக்கி எலக்ட்ரிக் பில் கட்டணும், அதை என்னால் அதை உள்வாங்க கூட எனக்கு முடியல, கண்ணுக்கு ஒட்டுது, பணம் இல்லை கட்டுறதுக்கு, இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்கிறா. போம்மா அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் இது என்னங்க அது இது பிடிக்கிட்டு போனால் போட்டு போமா அப்படின்ட்டு நான் போய் படுத்துட்டேன். சரியா, அவர் பார்த்துக்கிட்டோம். உங்கள் கட்டுக்கு மீறி போகிறத
அதான் ஜலப்பிரவாகம். போகும்போது அவர் பார்த்துக்குவாருங்கிற. பார்த்தா நான் முழிக்கிறேன், அக்கா அப்படிங்கிறா. அக்கா, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கனவுல போயிருக்கீங்க, என்னான்னு இதேமாரி எலக்ட்ரிக் பில் கட்டணுன்னு யாரோ போய் கனவுல சொல்லிருக்கிறார் காடு. என் பேர் செல்வி, அவங்க வீட்டுக்காரர் நான். இல்லைங்க அக்கா தூங்குறேன், ஒன்றும் எழுப்ப வேண்டாம், அவங்களுக்கு எலக்ட்ரிக் பில் 1000 சொச்ச ரூபாய் எங்கள் கையில் கொடுத்துட்டு இதை கட்ட சொல்லுங்கன்றார். அதான் என்ன தெரியுங்களா, ஏதோ என்னால் முடியலம்மா போமா, அவர் பார்த்துக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோன்னு நான் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன், அந்த டீச்சிங்கை, அந்த வார்னிங்கை, அந்த அவர் பார்த்துக்கிட்டு விடு அப்படின்றது உங்களுக்கு கீ. அது என்ன செஞ்சிடும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோணத்தில் போய் திறக்கும். அவங்க பேர் செல்வின்றவங்க யாருன்னா, நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்களுடைய அக்காவுக்கு நாத்தனா. எப்படி வருது பாருங்க கீ. அக்கா வரலாம், அக்காவுக்கு நாத்தனார் வராங்க. கொண்டு போய் கொடுத்து உடனே அவங்க கனவுல வந்தாங்க, முதல்ல போய் இன்னைக்கு கொடுத்துருங்க அந்த காசை. அப்புறம் எழுந்திருக்கிற 11 மணிக்கு கடகடன்னு போய் அந்த பில்லை கட்டியாச்சு. ஏங்க, நீங்கள் இந்த கீஸை எடுத்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா, சூப்பர் நேச்சுரலாக நடக்கும். பழைய ஏற்பாட்டில் அந்த ஒரு மனுஷனை ரெடீம் பண்ணுறதுக்கு அவரை தான் அவரே வந்து டைரக்டாக செய்யலை. மோசஸை எழுப்புறாரு, தானியலை எழுப்புறாரு, ஏசாயாவை எழுப்புறாரு, எரேமியா எழுப்புறாரு. இன்னைக்கு யாரை எழுப்புவார் புதிய ஏற்பாட்டில்? ஆக்ஸ் சாப்டர் புக்கில் ஒரு 66 புக்லையும் ஆமேன்னு முடியும். சொல்லுங்கள் எல்லாரும், எந்த புக்கில் ஆமேன் இல்லை? கரெக்டு. எந்த புக்கில் ஆமேன் இல்லை தெரியுமாம்மா? தெரியாது. ஆக்ஸ் புக்கில் இல்லவே இல்லை ஆமேன். என்ன அர்த்தம் பண்ண, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருந்த ஊழியக்காரங்க மாதிரி நீ நடை போடணும். ஆமேனே அதுக்கு கிடையாது. ஆமேன்னா முடியுதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமேன் சொல்லுங்கன்றோம்ல, அதில் ஆமேனே இல்லை. அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணுங்கிறார். போகிறாங்க, அடி வாங்குறானுங்க சீசர்கள், உடனே எந்திரிச்சு போய் ப்ரீச் பண்ணுறாங்க. சிறையில் போடுறாங்க, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் சிறையில் 3ஆம் காவல்லேருந்து நான் திறந்துக்கிறேன். அல்லேலூயா. நடந்ததா இல்லையா? 3ஆம் காவல்லேருந்து உள்ளே போய் திறந்து என்ன போட்டிருந்தாரு? டீச்சிங் கீ வந்து சூப்பர் நேச்சுரல் ஆப்ரேட் பண்ணும். அவங்க போட்டிருந்தானுங்க பெரிய பெரிய பூட்டா. அது பூட்டின மாதிரி இருக்கு. பீட்டர் வந்து வெளியில் வந்துட்டார். அது மாதிரி உங்களுக்கு என்ன இயற்கை தளத்தில் என்ன இருந்தாலும் அபவ் த நேச்சுரல் கிங்டம், அபவ் த நேச்சுரல் கிங்டம், சூப்பர் நேச்சுரல் கீஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது சூப்பர் நேச்சுரலாக நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன, சின்ன சின்ன விஷயத்துக்கு, சின்ன சின்னதான விஷயங்களுக்கு நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயம்னா என்ன சொல்லலாம்? இப்போ நான் இதெல்லாம் தெரியாமல் கணக்கு வாதியார் இன்றைக்கி வர வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவேன். இந்த நறுக்கு இன்றைக்கி அவர் வர வேணாம், வரவே இல்லைங்க அவர். நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் ரைட்டாலாம் இல்லை, ரைட்டா தப்பா இல்லை, வரவே இல்லை அவர். அதுமாதிரி என் பிள்ளைங்களை வந்து இது அக்காவுக்கு கணக்கு வராது, தம்பி அண்ணனுக்கு கணக்கு வராது, தங்கச்சிக்கு வராதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மிஸ் இல்லை, அந்த மிஸ்ஸை மாற்றிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, வேற ஒரு மிஸ்ஸை போட்டாங்க. இதெல்லாம் விழணும்னு நம்ம ஜெபிக்கலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டீச்சிங்ஸ் ஆர் கீஸ்னும் போது இயற்கை தளத்தில் நீ எதுக்கெல்லாம் வருந்துறியோ, நீ எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறியோ, எதெல்லாம் உன்னை அமுக்குதோ, எதெல்லாம் உன்னை கட்டி வச்சிருக்குதோ, எதெல்லாம் உன்னை சந்தோஷமாக ராஜாங்கமாக செயல்பட முடியும், அந்த எல்லையில் வந்து செயல்படுத்தும்னு சொல்ல வரேன். அந்த எல்லை எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, சீரியஸாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற டீச்சிங் பைபிள் இருக்குது. ஏன் தெரியுமா? அவர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்துக்கிறாருன்னா, ஜலம்ன்றது மனுஷனால் வர பிரச்சனை, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுனால வர பிரச்சனை. அதன் மேலே அவர் உட்கார்ந்துருந்தா, அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் நானும் இருக்கிறோம். கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருக்கிறேன். கிறிஸ்து எவ்வளமா இருக்கிறார் அப்படியே நானும் இருக்கிறேன். எப்போ? செத்த பிறகு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேரபிள்ஸ் கொடுக்குறாரு காட், ஜீசஸ். நான் வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். பேரபிள்ஸ் கொடுக்குறாரு. பேரபிள்ஸ்னால் என்ன? ஓமைகள். ஓமைகள். இந்த ஓமைகளில் வந்து எல்லா ஊமையும் விலாவாரியாக பேசுகிறாரா பிரதர்? சொல்லுங்க. எல்லா ஊமைக்கும் விளக்கம் கொடுக்குறாரா? ஆனால் ஒரு ஊமைக்கு விலாவாரியான விளக்கம் கொடுக்குறாரு. அந்த ஒரு ஊமை தான் கீ ஆஃப் ஆல் பேரபிள்ஸ்மா. ஒரே ஒரு ஊமை மேத்யூ 13th சாப்டரில் இருக்குது. இது அதில் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு மண்டை காஞ்சி போகிறானுங்க, புரியல. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறாரு. அதை நான் அடுத்த வாரம் தொடருவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஓமையை வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வரணும்.
அடுத்த வாரம் இதை குறித்து நான் கேள்வி கேட்பேன். கர்த்தருடைய வார்த்தையை கீயாக எடுத்து, டீச்சிங்கை கீயாக எடுத்து நீ அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். சும்மா ஒரு சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படி நம்ம வாழக்கூடாது. நல்ல கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லுமா? அவருடைய டொமினியன்ஷிப்பை காடே வந்து செய்கிறாரா எல்லா இடத்துலையும்? பழைய ஏற்பாட்டை செய்கிறாரா? அப்படி பழைய ஏற்பாட்டிலேயே அந்த மனுஷனை தேடி வந்து இதை செய்டான்னு சொல்கிறாருன்னா, மிரக்கல் நடக்கிறதா மினிஸ்ட்ரி கிடையாது. ஆபிரகாம் ஏதாவது மிரக்கல் பண்ணாராமா? சொல்லுங்க. ஈசாக்கு, ஜேக்கப்பு, சொல்லுங்க. அப்போ இன்னொரு விஷயம், குட் நியூஸ் சொல்லி நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, மிரக்கல்ஸ் நான் பண்ணாதான் அப்படின்றீங்கல்ல, அதுதான் கிங்டத்துக்கு எவிடன்ஸு. முதல்ல இந்த ஆபிரகாம் தனிப்பட்ட வாழ்க்கையில், அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் காட் இருக்கிறாருன்னு வெளிப்படுறது தான் ஃபர்ஸ்ட் மிரக்கல். ஆபிரகாமுடைய சரீரத்தில் அது வெளிப்பட்டுச்சு, ஆபிரகாம் போகிற இடத்துல அது வெளிப்பட்டுச்சு. ஆமென்மா, அல்லேலூயா. அதனால் பாருங்க, இவன் மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி பிசாசை விரட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. அல்லேலூயா. அது மாதிரி ஈசாக்கு என்ன, ஈசாக்க சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? அம்மா, எனிமிஸ் வரும்போது அவன்கிட்ட எந்த ஆர்குமெண்ட்டும் கிடையாது. நீ துறவு மூடுறியா? ஏன்ப்பா மூடுற? இல்லை, நீ மூடிக்க, நான் இன்னொரு இடத்துல திறந்துக்கிறேன். 100 மடங்கு வருது. தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி வருது. ஆசீர்வதிச்சுட்டு அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் ஒருத்தர் தான் என் ஆசீர்வதிக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. அதனால பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன்மான்னு சொல்லிக்கிறவரு, நான் பவுலின் தேவன் கூட சொல்லியிருக்கலாம். என்ன கோட் பண்ணுறேன் நான்? நீ மிரக்கல்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தாதான் அப்படின்னு நீ நினைக்காத. ஆளுகை செய்கிறேன்னு ஓ லைஃப்லேயே நீ அவர் ஆப்ரேட் பண்ணி அந்த கிங்டத்தை ஓ லைஃப்லேயே ஆப்ரேட் பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ண அது மற்றவங்களுக்கும் ஒரு மிரக்கலாக கண்ணு தெரியல, கண்ணு தெரியாம தெரிஞ்சிடுச்சு, காது கேட்காது கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், ஓ தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்னு நான் சொல்கிறேன். ஜேக்கப் என்ன மிரக்கல் செஞ்சார்? ஜேக்கப்க்கு என்ன அவருடைய ராஜ்ய பாரியம் அவருக்கு இருந்தது சொல்லுங்க? ஒரு கோலோடு யோர்தானை கடந்தான், 2 பரிவார ஆசீர்வாதம். ஸோ டோட்டலி காடு உங்களுக்குள்ள அவருடைய கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா, முதல்ல உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்ன இருக்கும்? ப்ராஸ்பரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும், பீஸ்ஃபுல்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும், இயற்கை தளத்தில் நடக்காதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். புரிஞ்சிச்சா? புதிய ஏற்பாட்டில் ஜான் த பேப்டிஸ்ட் சொல்கிறாரு, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன்ல இவனை போல பெரியவன் யாருமே இல்லைங்கிறாரு. அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவங்கள அவனை விட நம்ம பெரியவங்கன்னு சொல்கிறாரு, அவன் தான் சிறியவன்றார். புரிஞ்சிச்சா இந்த வசனம்? மேத்யூ 11:11 இருக்கு. என்ன இருக்குது? மேத்யூ 11:11 படித்து முடிச்சிருங்க. அவன் ஜான் த பேப்டிஸ்ட் என்ன மிரக்கல்மா பண்ணாரு? திட்டுனாரு, அவ்வளோதான். அவர் பேசுனதெல்லாம் சாஃப்ட் ஸ்போக்கனே கிடையாது, வார்னிங். அல்லேலூயா. அவனை குறித்து என்ன எழுதியிருக்குது சொல்லுங்க? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. பாத்தீங்களா? ஸ்திரீன்னு ஒரு அம்மா வயிற்றுலேருந்து ஒருத்தன் மனுஷனா பிறந்தான்னா யோவான் ஸ்நானனோட பெரியவன் யாருமே இல்லையா அப்படின்னு பைபிள் சொல்லுது அழகா. அப்புறம் ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லி. என்ன அர்த்தம்? அர்த்தம் புரியுதா? இது ரொம்ப முக்கியமான வசனம். ஆகிலும்ன்றதுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நான் ரொம்ப சின்னவன் நீங்கள் சொன்னீங்கன்னா, காடு சொல்கிறாரு நீ யோவானோட பெரியவன்றார். இப்போது அது அந்த கான்டெக்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? அவனை போல பெரியவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் நான் ரொம்ப இன்னைக்கு தாங்க ரட்சிக்கப்பட்டேன், இப்போதான்னா நான் சின்னவன், நான் ரொம்ப இப்போதான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் சொல்லி ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட யோவான் ஸ்நானனை கூட நீங்கள் பெருசுன்றார். எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துங்க வசனத்தை. நம்ம எதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கோம் தெரியுமா? அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க, அவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன சொல்லுவோம்? இவங்க என்ன இப்படி பண்ணாங்க, அவங்க என்ன அப்படி பண்ணாங்க, பெயல் சபுல்னு சொல்கிறாங்க, அதுக்கே அவர் என்ன பண்ணிக்கல. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நமக்கு கீஸ். தேவனுடைய ராஜ்யத்தில். அதனால தான் சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கிறார். இந்த வார்னிங் கொடுக்குதா பைபிள், அதை பிடிச்சிக்கங்கிறார். என்னென்ன டீச் பண்ணுதோ அதெல்லாம் ஏற்றுக்கங்கிறார். அப்போ தான் நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும்.
கடைசியாக சொல்கிறேன், இந்த ஆளுகை செய்கிறது அடுத்தவங்க லைஃப்பில் ஒரு கண்ணு தெரியறது காது கேட்கறது மட்டும் இல்லை, ஓ லைஃப்லேயே அவர் இருக்கிறாருன்னு நிரூபி. நான் நந்தினின் தேவனை சொல்லிக்கொள்ள அவர் பெருமைப்படுவார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் இன்போமின் தேவனை சொல்லிக்கொள்ள பெருமைப்படுவார். அப்படியே உங்கள் பேரை சொல்லிக்கிங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு மெசேஜ் புரிஞ்சிச்சு? கீஸ்னா என்ன? என்ன டீச்சிங்? அது எதுலேருந்து கற்றுக்குவீங்க அந்த டீச்சிங்கை? இதை எடுத்து படிக்கும் போது அதில் பேசுவார். உதாசீனத்துக்கு உதாசீனத்தை திருப்பி கொடுக்காதுன்றாரு. எனக்கு ஒரு நாள் ஒருத்தன் உதாசீனப்படுத்துகிறாங்க, இருக்கட்டும் எனக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு அன்னைக்கு பார்த்துக்கிறேன்னு நான் நினைக்கும் போது என்ன சொல்கிறாரு? பழி வாங்குதலுக்கு என்ன வேர்டு? ரிவெஞ்ச். இன்னொரு வேர்டு ரீட்டாலியேட்னு ஒரு வேர்டு இருக்குது. ரிட்டாலியேட்டுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா சமயம் பார்த்து கழுத்து இருக்கிறது, சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு பார்த்து. இது அந்நியரே கிடையாது, நான் பேசுறதுலாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார். அப்போ ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். எதெல்லாம் செய்ய முடியல அதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் இல்லைன்றமோ அதெல்லாம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. ஆட்கொள்